subject. Now we can see what is accounting. First, we should identify the transactions. First, we have to identify the transactions. Next, we have to record the transactions and we have to summarize and we have to analyze. So these are the major steps in accounting. First, identify. So identify அப்படிங்கிறது இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஜிபே டிரான்சாக்ஷன் இருக்கு. ஸோ ஜிபே டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது நம்ம எங்கே வேணால் ஸ்கேன் பண்ணலாம் அண்ட் எங்கே வேணால் we can debit or credit. ஐடென்டிஃபை அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு இடத்துல போய் பே பண்ணுறீங்க, ஜஸ்ட் நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு வந்துடும். பட் அதில் நம்ம எவ்வளோ அமௌண்ட் கிரெடிட் பண்ணியிருக்கோம், எந்த அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணோம் அதெல்லாம் பார்க்கணும். ஜஸ்ட் அந்த மூமெண்ட்காக பே பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து ரெக்கார்ட். ஃபர்ஸ்ட் நம்ம எங்கே பே பண்ணணும், எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் ரெக்கார்ட். ரெக்கார்ட் இந்த சென்ஸ் அது டெபிட் பண்ணியிருக்கோமா, கிரெடிட் பண்ணியிருக்கோமா, அண்ட் யாருக்கு சென்ட் பண்ணியிருக்கோம், டெபிட் ரிசீவர் யார், கிவர் யார், அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் சம்மரைஸ். ஸோ நம்ம கிட்ட இருந்து எவ்வளோ அமௌண்ட் வெளியே போயிருக்கு அண்ட் நம்மளுக்கு எவ்வளோ கிரெடிட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுலாம் சம்மரைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் அனலைஸ். ஸோ அனலைஸ் இந்த சென்ஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு கேஷ் உள்ள வந்துருச்சு. ஓகே, ஸோ கேஷ் உள்ள வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது டெபிட் ஆகுமா கிரெடிட் ஆகுமா, ஃபர்ஸ்ட் அதை அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இஃப் சப்போஸ் உங்களுக்கு இருந்து வெளியே போயிடுச்சு அப்படின்னா அக்கௌண்ட்ல இருந்து என்ன ஆயிருக்கும், டெபிட் ஆயிருக்கும். ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கேஷ் டிடக்ட் ஆயிருக்கும். ஸோ டிடக்ட் ஆகும்போது அக்கௌண்ட்ல இருந்து பேலன்ஸ் கம்மியாயிடும். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்கான அக்கௌண்டிங். நார்மலாக ஒரு ஜிபே டிரான்சாக்ஷன் இஸ் எக்ஸாம்பிள். நமக்கு ஒரு அமௌண்ட் வருது, அந்த அமௌண்ட்டை நம்ம எப்படிலாம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், யாருக்கு கொடுத்துருக்கோம் அண்ட் யாருக்கு நம்ம ரிசீவ் பண்ணுறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். இப்போ இதெல்லாம் நம்ம எதுக்காக ரெக்கார்ட் பண்ணணும்? ஸோ ஏதோ ஒரு கொஸ்டின் இருக்கா? ஸோ எதுக்காக நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம்? ஸோ நம்ம எவ்வளோ அமௌண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருந்துச்சு அண்ட் அந்த வீக் ஆர் அந்த மந்த்தில் வந்து நம்ம எவ்வளோ வெளியே போயிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான் இந்த பேசிக்கான அக்கௌண்டிங். ஸோ நார்மலாக ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்னா ஓகே, ஸோ நம்ம எவ்வளோ பே பண்ணோம், நம்ம எவ்வளோ வாங்கணும் அப்படிங்கிறதுல நமக்கு தெரியும். பட் ஒரு ஆர்கனைசேஷன் எடுக்கும் போதோ இல்லை ஒரு பிஸ்னஸ் எடுக்கும் போதோ அது அவங்களுக்கு ரொம்ப ஹெக்டிக்கான ப்ராசஸாக இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ ஆர்கனைசேஷன் எடுக்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு இடத்துல மட்டும் பே பண்ணிக்க மாட்டாங்க. மேபி எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணலாம் அண்ட் அவங்க ஏதாவது எக்ஸ்பென்ஸ் பண்ணலாம், ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய இடத்துல அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம் அண்ட் நிறைய இடத்துல அவங்க வந்து எக்ஸ்பென்ஸும் பண்ணிருக்கலாம். அப்போ இதுக்கு ஃபார்மோஸ்ட் ஆனது அக்கௌண்டிங் தான். ஸோ அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணுறது. ஆல்சோ நான் மானிட்டரி அண்ட் மானிட்டரி அண்ட் நான் மானிட்டரி ரெண்டு டைப் இருக்கு. ஸோ மானிட்டரி அப்படின்னா மணி ரிலேட்டட் டேர்ம்ஸ் எல்லாமே இன்வால்வ் ஆகும். நான் மானிட்டரி அப்படின்னா லைக் குட்வில், இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் அதெல்லாமே வந்து நான் மானிட்டரி அசெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ்ல மேஜரா இருக்கிறது மானிட்டரி மட்டும்தான். இப்போ இதோட மீனிங்ஸ் எல்லாம் பார்க்கலாம், இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை. இப்போ நம்ம ஒரு அக்கௌண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறோம் நம்ம சொல்லிட்டோம். எப்படி நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எங்கெல்லாம் பே பண்ணியிருக்கீங்க ஆல்ரெடி எங்கெல்லாம் நம்ம வந்து டிடக்ட் பண்ணியிருக்கோம், எங்கெல்லாம் நம்மளால ஸ்கேன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். இது வந்து இந்த ஐடென்டிஃபிகேஷன் பர்சனல் யூஸ்க்கு நான் ஓகே. பட் இப்போ ஒரு ஆர்கனைசேஷனுக்கு போகும்போது அவங்ககிட்ட அவங்களோட கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஐடென்டிஃபைங்கிற ஸ்டெப். நெக்ஸ்ட் ரெக்கார்ட். இப்போ நீங்கள் வந்து ஜிபே டிரான்சாக்ஷன் எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறோம்னா இப்போ இன்னைக்கு நம்ம பண்ணுறோம், நெக்ஸ்ட் இன்னொரு 1 மந்த் கழிச்சு தான் ஜிபே பண்ணுவோம். ஸோ அப்போ நம்மளுக்கு தெரியும் போன மாதம் இந்த டேட்டில் பண்ணணும், இந்த மந்த் இப்போ பண்ண போகிறோங்கிற ஒரு ரிமெம்பர் இருக்கும். பட் ஒரு ஆர்கனைசேஷன் எடுக்கும்போது அவங்க டெய்லி பேசிஸில் நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் அவங்களால வந்து எதுவுமே ரிமைண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்கு தான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நம்ம அக்கௌண்ட்ஸு, ஜேர்னல், லெட்ஜர் அந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கிளாசிஃபை. இப்போ எடுத்ததும் நம்ம வந்து பல ஒரு அக்கௌண்ட்ஸில் வந்து என்ட்ரி வந்திருக்கு, நம்மளுக்கு வந்து கூட்ஸ் வந்திருக்கு, வெளியே போயிருக்கு அப்படின்னு சொன்னால் நமக்கு புரியாது. அப்போ அதுக்கு ஒரு கிளாசிஃபிகேஷன் வேணும். இப்போ கிளாசிஃபைலே நம்ம மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், ஸோ அந்த மாதிரி நம்ம வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கை டிவைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் சம்மரைஸ். இப்போ சம்மரைஸ் மீன்ஸ் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன என்ட்ரி போடுவோம். இன்னைக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம், இன்னைக்கு நம்ம சேல் பண்ணோம், பில் ரிசீவ் பண்ணோம், டிஸ்கவுண்ட் கொடுத்தோம், அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன என்ட்ரிஸ் எல்லாமே நம்ம கிளாசிஃபை பண்ணி வச்சுருக்கோம். இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே ட்ரையல் பேலன்ஸ், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், லெட்ஜர் அந்த மாதிரி ஒரு பெரிய அக்கௌண்ட்ஸ் கொண்டு வரது தான் சம்மரைஸ். ஸோ இந்த சம்மரைஸ் அடுத்தது அனலைஸ். இந்த அனலைஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா ட்ரையல் பேலன்ஸ். ஸோ இந்த ட்ரையல்
இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு தான் நம்மளோட கம்பெனியோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, அண்ட் நம்ம கம்பெனி லாஸ்ட் இயர் என்ன